அந்த லவ் பண்ணிட்டு இருந்தப்ப இருந்த நிம்மதி அப்படின்றது திருமணத்துக்கு அப்புறம் இருக்காது. இதுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிடாதீங்க மேம். இதுக்கான ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்கா மேம்? நிச்சயமா நெறைய கேட்டகரி ஆஃப் இது என்ட்ட வரக்கூடிய ஜாதகங்கள்ல இதுவும் ஒன்று மேம். மேம் நான் விரும்பி அப்படி நாங்க லவ் பண்ணோம். 8 இயர்ஸ் லவ், 10 இயர்ஸ் லவ். எங்கள மாரி ஒருத்தவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள் மாரி நாங்க அப்படி இருந்தோம். பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா ஏதோ ஒரு லோன்லி ஃபீல்ல இருக்க மாரி இருக்கு. எனக்கான டைமே அவன் ஸ்பெண்ட் பண்ணாத மாரி இருக்கு அப்படின்னு ஒரு சில பெண்கள் புலம்புறத பார்க்குறோம். அதேமாரி ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் அதே நான் லவ் பண்ணப்போ இருந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு அந்த ஆஃப்டர் மேரேஜ் அது கிடைக்கவே இல்லாத மாரி இருக்கு அப்படின்னு. என்னன்னா, பொதுவா இந்த காதலிக்கும்போது பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும். ஒரு ஜாலியான ஒரு டைமா இருக்கும். அவங்களுடைய பார்த்துக்கக்கூடிய நேரங்களே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான நேரங்களா இருக்கும். அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப பெருசா பார்ப்பாங்க. இதே இப்போ ஒரு பொருள நம்ம ஃப்ரெண்டுட்ட வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்றோம். எப்படி இருப்போம்? அத யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அவங்ககிட்ட கொண்டு போய் அத குடுக்கணும். இதே நம்ம வீட்ல ஒரு பொருள் இருந்தா நம்மளது தானே அப்படின்னு தூக்கி போடுவோம். இப்போ அந்த பொருள வாங்குறது வரைக்கும் நம்ம படாத பாடுபடுவோம். வீட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமா, ஐயோ! எங்க அம்மா, அப்பாவ நான் போட்டு படுத்துறேன். எனக்கு இது அப்படி இருந்தா தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியும். அப்படி இப்படின்னு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி, என் ஃப்ரெண்டு வாங்கிட்டா நான் வாங்கியே ஆகணுன்ற அளவுக்கு அடம் பண்ணுவோம். அதே வீட்ல அந்த பொருள் வந்ததுக்கப்புறம், அத அடம் பண்ண ஃபர்ஸ்ட் டே ரொம்ப